ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90:15. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பதே ஆயிரக்கணக்கான மக்களின் இருதய குமுறலாய் இருக்கிறது. துன்பத்திலும் துக்கத்திலும் இருளில் வாடுகிறவர்கள் மகிழ்ச்சியின் ஒளிக்காக ஏங்கத்தானே செய்வார்கள். மோசே மனதுருகி ஜெபிக்கிறார், தேவனே எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மன்றாடினார். நீங்களும் கூட துன்பப்பட்டு மன நொந்து துக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கலாம். பல காலமாக பெருங்காற்றினாலும் சுழற்காற்றினாலும் அடிக்கப்பட்டு வேதனையோடு நடந்து கொண்டிருக்கலாம். வாழ்வில் வீசுகிற புயல் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்த்து அதைரியப்பட்டு கொண்டிருக்கலாம். மோசையை போல கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று கதறுவீர்களானால் சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாக மாறச் செய்வார். வனாந்தர வாழ்க்கை நீடித்திருப்பது இல்லை. கானான் மிக அருகில் உள்ளது என்பதை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தருவார். விசுவாசியுங்கள். வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு நிறைவேறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்திற்காகவும் இந்த நாளின் வசனத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த 5 மாதங்களிலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் உங்க கிருபை கருணை இரக்கத்தால் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வழிநடத்துவீராக. அப்பா, நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படி ஜெபிக்கிறோம். அனுதின வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற எதிர்கொள்கிற அனைத்து வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவ இச்சைகள் இவைகளினால் ஏற்படுகிற மனச்சோர்வுகளை அகற்றி நாங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மோசையை போல எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று விண்ணப்பிக்கிற அனைவர் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக்குவீராக. வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரோடும் பேசுவதற்காக இடைபடுவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, ஒவ்வொருவர் குடும்பத்தையும் உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாகவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் மனதையும் சரீரத்தையும் பாதித்திருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் சுகமாக்க வேண்டும் என்றும் அனுதின தேவைகளில், முயற்சிகளில், வேலை, தொழில், வியாபாரத்தில், விவசாயத்தில் அவர்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் புதிய கல்வி ஆண்டுக்குள் செல்ல இருக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, புத்தி தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். நடந்து கொண்டிருக்கும் லோக்சபா தேர்தல் வன்முறையின்றி அமைதியாக நேர்மையாக நடக்கவும், ஆளும் கட்சியினரின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படவும், உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும், மக்கள் மகிழ்வான சமாதான வாழ்க்கை வாழவும் உங்க இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழிய தடைகள் அகலவும், தடையாக எழும்புகிறவர்கள் மனம் திரும்பவும், மக்கள் கர்த்தரை அறிவில் வளரவும், இரட்சிப்பில் கலிகூறவும் பரிசுத்தாவியானவரின் கிரியை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.